குட் மார்னிங். நல்ல ஒரு வியூ. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு தூங்கினேன், தான் எழுந்தேன். ஆனால் சரியாக தூக்கமும் இல்லை, நடுவில் எழுந்துட்டேன். இப்போ ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊரை சுற்றி பார்ப்போம். நெட்வொர்க் இல்லாமல் திருப்பி இந்த இடத்துக்கு வந்து சேரணும், எங்கேயாவது வைஃபை கனெக்ட் பண்ணி மேப் போட்டு வரணும், அந்த மாதிரி. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு டென்ட்டுக்கு வெளியே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓ, பக்காவாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சாப்பிட்றோம், கிளம்புறோம். லொக்கேஷன்ஸ் எங்கெங்கே போகிறோன்றது எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம காந்தலூரை சுற்றி பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. டைம் இப்போது 9:30. கிளம்புறோம். ஃபஸ்ட்டு ஹனி ராக் ஹில்ஸ் வியூ பாயிண்ட் அங்கே போகிறோம். அங்கேருந்து ஸ்ட்ராபெரி ஃபேக்ட்ரி, லெமன் ஃபேக்ட்ரி, கிரேப் ஃபேக்ட்ரின்னு ஏதோ இருக்கான், அதெல்லாம் பார்த்துட்டு டீ எஸ்டேட்லாம் பார்த்துட்டு டைம் இருந்தால் மறையூர் போகிறோம், இல்லைனா மறையூர் நாளைக்கு போகிறோம். நேற்று இதே தான் ஆச்சு. வண்டி வெயிட்டாக இருக்கிறதுனால இழுக்கிறது கஷ்டமாக இருக்குது. லெட்ஸ் கோ. அவ்வளோ கோல்டாக இல்லை, அதனால் ஜாக்கெட்லாம் இங்கேயே வச்சுட்டேன். நல்லா இருந்துச்சு கேம்ப் ஸ்டேயிங். ஆஹா, இருட்டில் தெரில, இங்கே பாருங்க. ஐயோ சூப்பராக இருக்குங்க. இது ஜங்ஷனில் ரைட் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹனிராக் மவுண்டெயின், அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃபார்மு, அதெல்லாமே இந்த ரூட்டில் போகணுமா. ஒரு ஜிப்லைன் வருமா, ஜிப்லைன் தாண்டின உடனே லெஃப்ட் எடுக்கணுமா. டவுட்டாக இருந்தாலும் அங்கே போய் யாரையாவது கேட்டுக்கலாம். மறையூர் ஜாகரி, காந்தலூர் ஸ்பைசஸ், ஹோம்மேட் சாக்லேட், ஹெர்ப்ஸு, டாய்ஸு. போகும்போது டீ தூள் வாங்கி போய் கொடுத்துட்டா போதும். மை மாம் வில் பி லைக், எங்கள் அம்மாவுக்கு டீ தூள் வாங்கி கொடுத்துட்டனா போதும், ஷீல் பி வெரி ஹாப்பி. ஆமாம், வேறு எதாவது கிடச்சா வாங்கலாம். ஆமாம், ஜிப்லைன் வந்துட்டோம். ஜிப்லைன் தாண்டி லெஃப்ட்டு. அதுதான் வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழி. ஜிப்லைன் தாண்டி லெஃப்ட் எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, கேர்ஃபுல். நல்லா இருக்குது. வாங்கினதுக்கப்புறம் இப்போ தான் வண்டியை நல்லா டெஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரோட்லலாம் ஓட்டி நல்லா டாலான பைக் வேணும்னு இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். டக்கு டக்குன்னு ஆடுது இப்போயே வண்டி. வாவ், நல்லா இருக்கு ரோடு. ஜாலியாக போகிறாங்க கும்பலாக பாட்டு போட்டுன்னு.
அதுவும் ஒரு ஃபன்னு, தனியாக போகிறதும் ஒரு ஃபன்னு. மழை பெய்யாமல் இருக்கணும், மழை பெஞ்சா சேர் ஆகிடும் இந்த இடம். அடா வாடா, ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி இதில் வண்டியில் போகணுன்னு. இன்றைக்கி அதை வந்து நிறைவேற்றிக்கிறேன். தள்ளுது அப்படியே வண்டியை. எம்மா அவர் ஏறுறாரு, ஹார்ன் அடிச்சிட்டாரு. அவருக்கு வழியை விட்டு ஏறுவோம். கீச் கீச்சுன்னு ஏதோ சத்தம் வேறு வருது. வந்துட்டோமா வியூ பாயிண்ட்டுக்கு? ஒட்டுக்கா 4 ஜீப் வருது. தெரியுது. பா, எங்கே வந்தாலும் ஊரும் பிளட்டு. பா, நான் வியூ பாயிண்ட்டு ஃபால்ஸா? எவ்வளோ தூரம்? தேங்க்ஸ்ண்ணா. இது வியூ பாயிண்ட் இல்லையா, ஃபால்ஸா? பா, ஓ, என்னக்கா பைக் இங்கே விடணுமா? 20 ரூபாயா? வண்டியை வந்து இப்படி இறக்கி ஓட்டிகிட்டு வந்து வியூ பாயிண்ட்டு பார்க்க இல்லையா, வாட்டர் ஃபால்ஸா? ஹோட்டலுக்காரன் சொன்னான், ஒரு ஆஃப் ரோடிங் போனீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஐயோ, பைக் எடுத்துன்னு எப்படா போகிறது அப்படின்னு யோசித்தேன். பார்த்தா இயற்கையாகவே அங்கே வந்திருக்கேன். நல்லா ஃபோர்ஸாக இருக்குது தண்ணி, பட்டுன்னு அடி விழுதான். அவருக்கு சொன்னார். நான் ஃபால்ஸ் போகிற ஐடியாவில் இல்லை, அதனால் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரல. ரூம்லேயே குளிச்சுட்டேன் வேறு, அதனால் செகண்ட் டைம் குளிக்கணும்னு இல்லை. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு 2-3 ஷார்ட் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது தண்ணி. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் பண்ண குயிக்கஸ்ட் வாட்டர் ஃபால் விசிட்டாக இருக்கும். டக்குன்னு போனேன், நின்னேன், பார்த்தேன், 2-3 வீடியோ எடுத்தேன், வந்துட்டேன். நம்மளை லைட்டாக நினச்சி வேறு விட்டாங்க. ஸோ வியூ பாயிண்ட் தேடி வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கேன். வியூ பாயிண்ட் தான் இங்கே லெஃப்ட்டில் இருக்குதுன்னு நினச்சேன். மேலே ஏறி போயிட்டு நம்ம போக வேண்டிய வியூ பாயிண்ட்டு, ஸ்ட்ராபெரி, இந்த ஃபேக்ட்ரி எல்லாம் பார்ப்போம்.
எக்ஸ்பீரியன்ஸ். ஆந்திரா போயிருக்கேன் நம்ம குடிசா போகும்போது. அது வந்து ஃப்ரெண்டோட வண்டி. அது இன்னும் மோசமான டெரெயின். பட் அது கண்ணை மூடிட்டு ஏறின மாதிரி இருந்தது இருட்டில் ஏறும்போது. லேண்ட்மார்க்கான ஜிப்லைனுக்கு வந்துட்டேன். சரி எவ்வளோன்னு பார்த்துட்டு ஜிப்லைன் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். சரி ஒரு தூரம் வந்துட்டான். கொஞ்சம் தூரம் தான் ஆக்சுவலாக. இங்கேருந்து அந்த ஹில்ஸ் தான். இங்கேருந்து அந்த மலை அப்படியே ரிட்டர்ன் நினைக்கிறேன். பார்ப்போம் போய்ட்டு. ஜிப்லைன் டிக்கெட் வாங்கினோடனே மழை பெய்யுது. 500 அப் அண்ட் டவுன் அடிச்சு வருதுக்கு மழை. ப்ரோ மேலே போகணும் ப்ரோ போகணுன்றான். பயங்கரமான மழை. மாட்டிட்டு ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மழை. சரி மழை நின்னோடனே தான் போவேன்னு சொல்லியிருக்கேன். கோப்ரோவில் வந்து அந்த இதெல்லாம் கழட்டி வைக்கேன். மைக்கெல்லாம் கழட்டிட்டு டேரெக்டாக வந்து அந்த கேஸு கவர் பண்ணியிருக்கேன். இது தண்ணி உள்ளே போகணும். கேமராவை காவு கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. சரி போயிடுவோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். மழை நின்றுச்சு நல்லாவே. ஒரு கொஞ்சம் ஸ்டெடி ட்ரிசில் தான். பயப்படாத பயப்படாரா பயப்படாத. பிடிக்கூடாது. பிடிக்கும் ரோப் பார்த்துக்கிறோம். அந்த ரோப்பு இந்த ரோப்பு கட்டக்கூடாது. ஒரு ரவுண்டு ஓவர். ரெண்டாவது ரவுண்டு போகிறோம். அதாவது இங்கேருந்து திருப்பி எங்கே ஏறணுமோ அங்கேயே போகும். நல்லாயிருக்கு. கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணியிருப்பேன் சீன் போட்டு. முடிச்சிட்டேன். ஜிப்லைனு 500 ருபீஸ்க்கு வர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம லாஸ்ட் இயர் கேரளாவில் பண்ணியிருந்தேன். அதுவும் சின்னது தான். இது 2 வாட்டி போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ 500க்கு ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். போன வாட்டி 300 பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வயநாட்டில் அந்த ஃபுல் ஜிப்லைன் இருக்கும். அது போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. வயநாடா வேகமானா எங்கன்னு தெரில இருக்கும். அது ஃபுல்லாக போகணுன்னு ஆசை. நான் வந்து மழை பெய்யுதுன்னு ஒதுங்கி நின்றுட்டு வண்டியை அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக நான் மழையில் வந்து வண்டியை நனைய விட்டேன்ல, எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறான்னு மட்டும் பாருங்கள். இருக்கிற மொத்த சேரையும் வாரி முதுகில் அடிக்க போகிறோம்.